இங்கே பாருங்க, இது வந்து உங்களை எச்சரிக்கையாக சொல்லலை. கரூர் மேட்டரில் உங்களை நசுக்கணும் இந்த கவர்மெண்ட் நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று அவங்கள போட்டு கேஸே க்ளோஸ் பண்ணி விட்டுருப்பாங்க, உண்டுலன்னு பண்ணியிருப்பாங்க. ஆனால் செய்யலை. அது செய்யாத காரணம் நான் சொல்கிறேன். எங்களுக்கு புருஷெல்லாம் முக்கியம் இல்லை, விஜய் தான் முக்கியம் சொன்னால் அவனை தற்கொலை சொல்ல வேணும்னு சொல்லுவான். விஜய்க்கு நாங்கள் பொண்டாட்டியை கூட படுப்போம், உனக்கு என்னையா அப்படின்னு கேட்டுச்சுல, தற்கொலையா இல்லையா? கார் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். லோக்கல் போலீஸில் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுக்கணும். சரி, கார் பின்னாடி பைக்கில் போகிறாங்க, ஒரு பெட்ரோல் கூட்ட தூக்கி விஜய் மேலே போட்டால் என்ன ஆகும் சொல்லுங்க. ஒரு கட்சி தலைவருங்க செத்து போயிட்டா எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுமா? சங்கீதாவுக்கு துரோகம் பண்ணிட்டு ஐ ஸ்டாண்ட் வித் சங்கீதா. வேற என்ன வேணும் உங்களுக்கு? நானும் சகோதரியோட பிறந்தவன். ஐ ஸ்டாண்ட் வித் சங்கீதா. இதான் விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் பேசிய ஸ்கிரிப்ட் நடைமுறையோடு இருக்கு. தஞ்சாவூரில் போயிட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, சாரிங்க வேலூரில் சொல்ல மறந்துட்டேன், அதான் இங்கே சொல்கிறேன். வேலூரில் திங்க மறதியா சோறு. திரும்பி இந்த கூட்டம் வந்து சேர்ந்துருவோம், திரும்பி நம்ம சந்திக்க போனோம்னா திரும்பி ஒரு சலசலப்பு ஏற்படும், அது வேணான்னு தவிர்க்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இப்படி பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அவனு சொல்லட்டுமா? இந்த வாட்டி தஞ்சாவூர் மீட்டிங் ஃபுல்லாக கேட்டேன். நான் விஜய் மீட்டிங் ஃபுல்லாக கேட்பேன். விஜய் மீட்டிங் இல்லை, மோடி பேசினாலே மீட்டிங் உட்காந்து கேட்பேன். எல்லாரும் பேசுறது கேட்டாதானே நம்ம ஒரு பேச்சாளர் ஆக முடியும். தற்கொலை மாரி நம்ம மட்டும் நமக்கு தெரிஞ்சதை நினைச்சு ஒண்ணுமே தெரியாது. கண்டிப்பா நுனிப்புழு மேயிற மாதிரி தான். ஆமா, அவர் என்ன சொல்ற, முதல்ல இருந்த மீட்டிங் அடுத்த மீட்டிங் எடுத்து தஞ்சாவூர் மீட்டிங் ஆளு சொலங்கிட்டாரு, பேக் வாங்க ஆரம்பிச்சிட்டு. தஞ்சாவூர்ல போயிட்டு தானே வேலூருக்கு இந்த ஸ்கிரிப்டிங் வச்சிருந்த தம்பி, நேற்று ஃபுல்லா எல்லா சேனலும் கொடுத்தேன். இதா இருக்கு. இதான் விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் பேசிய ஸ்கிரிப்ட் நடைமுறையோட இருக்கு. ஸ்கிரிப்ட் நீங்க டைப் பண்ணதா? இது நான் டைப் பண்ணதே எவ்வளவு வழக்கு போடுது இல்ல, பார்த்து டைப் பண்ணதான்னு கேட்கிறேன். இது அங்கிருந்து வருது தம்பி, நமக்கு வரும். உங்களுக்கு என்ன இருக்கு? தஞ்சாவூர்ல போயிட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, சாரிங்க வேலூர்ல சொல்ல மறந்துட்டேன், அதான் இங்க சொல்றேன். வேலூர்ல திங்க மறதியா சோறு. எல்லாரும் ஸ்கிரிப்ட் வச்சுதான் படிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. எல்லாருமே ஸ்கிரிப்ட் தாங்க. என் டேபிள்ல ஸ்கிரிப்ட் இருக்கா? இல்ல, நான் ஏன் கேட்கறேன்னா விஜய்க்கு மட்டும் ஏன் இது ஏன் டேபிள்ல ஸ்கிரிப்ட் இருக்கா? இல்ல, என்னைய தானே பெட்டி எடுக்க வந்தீங்க. நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசுறேன்ல, அவ்வளவுதான். எல்லாரும் ஸ்கிரிப்ட் எப்படி வச்சிருப்பாங்க பாருங்க. ஓம் சக்தி, பராசக்தி, திமுக, தீயசக்தி, சின்ன பசங்க கூட பேசுறாங்க, தமிழ்நாடு, டெல்லி அணி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கும் திமுக, டிவிக்கு. மற்றவங்களுக்கு இது எலெக்ஷன், ஆனா அது எங்களுக்கு எமோஷன் தான் இருக்கு. திருந்தாத ஜென்மம் முதல்ல தான் உன்னை போட்டு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இந்த வச்சிருக்கேன் இருக்கு, முக்கியமானதெல்லாம் அவங்க கொடுத்துருவோம். பேச்சுக்கு ஒன்றாவது கொடுத்தா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எஸ்ஓபி நீ அவனை தடுத்துடு, நான் அவனை பழிமேல் பழி போட்டு தடுக்கிறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர் என்ன அவரே பேசிட்டு அவரே கை தட்டுறாரு. ஸ்கிரிப்ட் இது ஸ்டார் போட்டு எடுத்துட்டு மூச்சு வாங்க சொல்லியிருக்கு. அழுகிறது எங்க இருக்கப்ப அழுகிறது எங்க? இதுல அழுகிற ஸ்கிரிப்ட் இல்ல, இது வந்து தஞ்சாவூர் செங்கிப்பட்டி அங்க உள்ள ஸ்கிரிப்ட்ல, அங்க உள்ள ஸ்கிரிப்ட் அதான் ட்ரோன்ல எடுத்தாங்க இல்ல. ஆமா, இந்த இருக்கு எத்தனை சத்தியம். ஹைலைட் தான் பேசி காமிச்சேன். போறேன். ஆர்ஓவி ரிமோட் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள். ஒருத்தர் சைலண்டா அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க. தண்ணிக்குள்ள பூந்து சுறா ஏர்ல வந்தாருல, கட்டி தூக்குறாங்க பாரு, அவர் அவுட்டு ஸ்விமிங் பூல். மறுபடியும் வரேன் சார், எனக்கு இது எல்லாத்தையுமே நான் ஓகே. என்னன்னா இந்த பெட்டிஷனுக்குள்ள நான் வந்தேன், அதை அப்படியே கொஞ்சம் நவுந்துட்டோம். பெட்டிஷன்ல வந்து முடிச்சு விட்டாரு. இருங்க, அதான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் நிறைய வருத்த சங்கீதா அவர்களுடைய பெட்டிஷன்ல இந்த ஒரு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது கொஞ்சம் பரவலா வரக்கூடிய விமர்சனம் தான். பெட்டிஷன் கொடுக்குறவங்க இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தரமாட்டாங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் பிளஸ் வந்து இந்த மாதிரியான அஃபர் இருக்கு, இந்த விஷயம் தான் சொல்லுவாங்க. இதை தாண்டி பாக்கி எல்லாருமே பெட்டிஷன் எழுதுறவங்க எழுதுறதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த வகையில உண்மை? இந்த டிவோர்ஸ் கட்டு ஃபுல்லாக இந்த நாள் இந்த போர்ஷன் இருக்கு, எடுத்து போட்டு படிங்க, முடிச்சுட்டு. இது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லணும். மன ரீதியான பாதிப்பு, சும்மா மன ரீதியான பாதிப்பு, மென்டல், நீங்க தான் சைக்கோ. மன ரீதியான பாதிப்பு எப்படி மன ரீதியாக பாதிப்பு? செக்ஷுவல் டார்ச்சர் செய்தார் அப்படின்னா என்ன செக்ஷுவல் டார்ச்சர்? சுப்ரீம் இல்ல, ஜென்ரலா டிவோர்ஸ்க்கு சொல்ல வர்றேன். சுப்ரீம் கோர்ட் அது வேரியேஷன்ஸா பண்ணிருக்கு. ஒரு சிலருக்கு அந்த ஒரு சில ஆண்களுக்கு அந்த செக்ஸ் மீது வந்து அதீதான ஈர்ப்பு இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்றது சரிதான்னு சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட். மாறுபட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அதை இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்ல பெண் விருப்பம் எல்லாம் தொடாதுன்னு சொல்லுது. அது அந்த வழக்குக்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் டிஃபரெண்ட் ஆகுது. இப்போ உங்களை செக்ஸுவல் ஹராஸ்னா உங்களை சிகரெட்டால சுடுறது, இதெல்லாம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். உங்களை உடல் ரீதியா தொந்தரவு பண்றது. ஆர்வம் மிகுதிங்கிறது வேறு, புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வயசானீங்க ஒரு அடாலசன்ஸ். ஸோ என்னை உடல் ரீதியாக டார்ச்சர் பண்ணுறாருன்னா தூங்க விடாமல் பண்ணுறது, டாக்ஸிக் மாரி ஏதாவது பேசுறது,
உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னொருத்திட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் ஒருத்தவங்க மன மன ரீதியான பாதிப்பு. இதுதான் அவங்க சொல்றாங்க. இல்ல விஜய், அதாவது நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, விஜய் இந்த அளவுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் முன்னாடி வருது. ஏன் பண்ண மாட்டாரு? சொல்றாங்க அவர் ஒரு மாதிரியான கேரக்டர் தாங்க. ஏன் புள்ளைய நீ வச்சுக்கல? பொண்டாட்டியை துரத்தி விடுறதுக்கு காரணம். இது நீங்க புள்ளைய சொன்னதால வரேன். இன்ஸ்டால அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆமா ஆமா, அவர் அப்பையில இருந்தே ஃபாலோ பண்ணல. எப்ப இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணதுல இருந்தே ஃபாலோ பண்ணல. அதான் ஏன் பிள்ளையெல்லாம் ஏன் நீ அன்பா வச்சுக்கலங்க? அது அவரு படம் பண்ணும் போதே விஜயோட துணை இல்லாம தானே பண்ணாரு. தாங்கண்ணா, யார் படம் பண்ணிருக்கா? இவரு விஜயோட பையன் எந்த கம்பெனில படம் பண்றாரு? லைக்கால பண்ணாரு. யாரு சொல்லி விட்டா? எல்லாம் என்னது எல்லாம் போய் அந்த பையன் பாவம் போய் அழுது, எங்க அப்பா இந்த மாதிரி வீட்டுக்கே வர்றது இல்ல, காசு கொடுக்கறது இல்ல. எங்க லைக்கால இருந்தாரா? லைக்கால வேற ஒரு இடத்துல அழுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. சரி ஒரு படம் நடிக்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த பரந்த மனப்பான்மை கூட உனக்கு இல்லை. எதிரி வீட்டுல தினம் திட்டுறாடி, உனக்கு அந்த உதவியை பண்றாங்க. தினம் திட்டினாரு எச் ராஜா, உடம்பு சரியில்லை போய் முக ஸ்டாலின் பார்த்தார பார்க்கலையா? தினம் கழுவி ஊத்துனாரு சீமானு. சீமானோட அப்பா செத்துக்கு முதல்ல இரங்கல் தெரிவிச்சது யாரு? சீமான் உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு விழுந்தாரு பொட்டையர்னு பேசினாரா இல்லையா முதலமைச்சர்? உடம்பு கவனம் செலுத்துங்க, கவனமா இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொன்னாரு. இதுதான் அரசியல் மாண்பு. இல்ல அந்த நாகரிக அரசியலுக்குள்ள நான் வரவே இல்லை. அப்ப அது அரசியலே இல்ல இவங்க பண்றது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க நான் கேக்குறேன், ஒண்ணு திமுக இன்னொன்னு டிவிக்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க எனக்கு. சொல்லுங்க. ஆளுங்கட்சி ஆள போற கட்சிங்கிறாங்க. இது என்ன பட்சி? பிஜேபி கூட தான் ஆளுது திட்டமாட்டீங்க. இல்ல தமிழ்நாட்டுல தானே அவங்க பேசுறாங்க. தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண வராங்க. அதை தாண்டி எப்படி தாண்டி போக மாட்டீங்க? படம் மட்டும் தெலுங்குல ரிலீஸ் பண்ணணும், கன்னடால ரிலீஸ் பண்ணணும். இல்ல அவங்க தமிழ்நாட்டு அரசியல தானே குறி வச்சு வந்திருக்காங்க. 26 படத்தை ஜனநாயகன் நிப்பாட்டது தமிழ்நாடு அரசா மத்திய அரசா பட்டுன்னு சொல்லுங்க. அது நம்மளுக்கு தெரியாது. ஏங்க என்னங்க ஒரு நெறியாளரா இருக்கீங்க? சென்சார் போர்டு யார் கையில இருக்கு? சென்சார் போர்டு சென்ட்ரல் கையில இருக்கு. மத்திய தணிக்கை கூடு எந்த அரசு தணிக்கை கூடு தானே, அவங்க தானே இதெல்லாம் சீல்ல எடுத்து. சென்சார் போர்டு சென்ட்ரல்ல தாங்க சார் இருக்கு. அதையே எதுக்கு பேச மாட்டீங்க? யாரு இவரு? அவர்தான் பாசிச பாஜகன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு. எங்க சொன்னாரு? 10 வாரத்தை சொல்லுங்க. நான் இப்படி இந்த இன்டர்வியூ முடிக்கிறேன். ஏன் பாசிச பாஜக பேசவே இல்லையா? சொல்லவே இல்லை. பேசவே இல்லையா? சொல்லவே இல்லை. எப்பயில இருந்து பேசணும்? எப்பவுமே சொல்லல. கொள்கை எதிரி சொல்றாரு ஒழிய, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் படம் ஜனநாயகனை பிளாக் பண்ணதுக்கு கண்டிச்சிருக்காரு. அதுக்கு நன்றி சொல்றாரு நேத்தைக்கு. அந்த நாகரிகம் கூட தெரியல. இங்க பாருங்க, இது உங்களை எச்சரிக்கையா சொல்லல. கரூர் மேட்டர்ல உங்களை நசுக்கணும் இந்த கவர்மெண்ட் நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, ஏன்னு அவங்கள போட்டு கேஸே க்ளோஸ் பண்ணி விட்டுருப்பாங்க, உண்டலன்னு பண்ணிருப்பாங்க. ஆனா செய்யல. அது செய்யாதது காரணம் நான் சொல்றேன். தற்கொலைகள் ஏதாவது நெருப்பு வச்சுக்கிட்டு செத்து போச்சுன்னு வைங்களேன், தேவையில்லாத மேலும் மேலும் கஷ்டம். அதனாலதான் செய்யல, மற்றபடிலாம் உங்களை செய்யக்கூடாதுலாம் இல்ல. கொஞ்சம் கோர்ட்டு இப்ப சிபிஐ எதுக்கு உங்களை தூக்கி வச்சு விசாரிக்குது? சார்ஜ் ஷீட்ல எதுக்கு உங்க பேரை போடுது சிபிஐ? கட்சி தலைவர் உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. சோ அப்ப உங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுதான் ஆகணும், விசாரிச்சுதான் ஆகணும். அப்புறம் எதுக்கு சிஎம் சார் அப்படின்னு பேசுறீங்க? சொல்லுங்க. அது அதுதான் சொல்றேன், அதுக்கும் விமர்சனத்துக்கு வந்துருச்சு. தொப்பி நான் மறுபடியும் உள்ள வரேன். தற்கூரியா அவங்க ஆக்குனதுக்கு யாரு காரணம்? தற்கூரியாவே இருந்தாங்க. அவங்களே கேள்வி கேட்கறாங்க. நாங்க தற்கூரின்னு சொல்றோம், இந்த கட்சி இப்பதான் வந்திருக்கு, எங்களை தற்கூரி ஆக்குனதுக்கு யாரு காரணம்? அவங்கள தற்கூரியெல்லாம் ஆக்கல. அப்புறம் எதுக்கு தற்கூரிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? அவங்க ஏதோ மேடையில சொன்ன மேடையில சொல்றாரு, நாங்க தற்கூரி தான் சொல்றாருங்க. ஆரம்பிச்சதுனால தானே வந்துச்சு. நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படியே வந்திருக்கீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், 70 வருடம் ஆயிட்டு. 70க்கு மேலே வச்சு தீகா ஒரு திராவிட கழகம் உருவாகி 75 வருஷம் ரைட். அப்புறம் முக்கால் நூற்றாண்டுல 75 அவங்க ஒரு அரசியல் முன் வைக்கிறாங்க. ஆக்சுவலா அதிமுகவே திமுகவோட இன்னொரு பிராண்டு தான். அவரே எம்எல்ஏ இருந்தவர் தான் எம்ஜி ஐயாவே. நீங்க சசிகலாம் அரசியல், டிடிவி தினகரன் அரசியல், அன்புமணி ஐயா அரசியல், ராமதாஸ் ஐயா அரசியல், தொல் திருமாவளவன் அரசியல் உற்று பாருங்க. உங்களை யாரும் பாடம் சொல்லி தர வேண்டாம், அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. ஏழை மக்கள்கிட்ட போய் அணுகுங்க, சாமானியனை சந்திங்க, அவங்க உங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட தான் அரசியலே இருக்கு. பணக்காரன் யாரும் ஓட்டு போட மாட்டான். சொல்லித்தர தவறிட்டோங்கிறாங்களே. யாருக்கு? இப்ப இந்த தற்குறிகள்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சில பேர் மேல பயன்படுத்துறோம்ல, அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நாங்க தற்குறின்னு சொல்றீங்க, எங்களை தற்குறி ஆக்குனதுக்கு யார் பொறுப்புங்கிறாங்க. எங்களுக்கு புருஷெல்லாம் முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம் சொன்னா அவனை தற்குறின்னு சொல்ல என்ன சொல்லுவான்? அதான் சொல்றேன், அந்த என்ன சொல்லுவான்? ஆளாக்குனது யாரு? குழந்தை பிறந்து 1 மாசம் தான் ஆகுது, பச்சை உடம்புக்காரி பார்த்து நடக்க சொல்லுங்க, மானூட்டு மண்டையில பாட்டு பாடு 1 மாசம் தான் பிள்ளைய மாமியார்ட்ட கொடுத்து வந்திருக்கு. மாமியா எங்க இருந்து பால் கொடுக்கும் அந்த பிள்ளைக்கு? கண்டிக்கத்தக்கதுதான். தற்கொலை இல்லையா அது கண்டிக்கத்தக்கதுதான். இதுதான் விஜய்க்கு நாங்க பொண்டாட்டிய கூட பாடுப்போம், உனக்கு என்னையா அப்படின்னு கேட்டுச்சுல, தற்கொலை இல்லையா? அதுதான் சுறா பிறந்த, நீ பிறந்த சுறா பிறந்தது சுறான்னு பேர் வச்சாங்க, ஆதார் கார்டு எடுத்து காட்டுறான், 16 வயசு. சார், ரசிக மனப்பான்மைங்கிறது இப்ப விஜய் அரசியல் வந்ததுல இருந்து இல்ல,
நீங்க அப்பையில இருந்தே இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் வந்ததுல இருந்து ரசிக மனப்பான்மை இருக்கு. வெயிட் எங்க அப்பா எம்ஜிஆர் ரசிகன். எங்க அப்பா எம்ஜிஆர் ரசிகன். ரைட்டா? நான் வந்து ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமலஹாசன் அதை விட பிடிக்கும். சிறந்த திரைக்கலைஞன், ரசிக்கிறேன். அடுத்து வந்து இந்த காமெடியா நடிக்கிற படம், இந்த சிவகார்த்திகேயன் படம் எல்லாம் பார்ப்பேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இந்த மாதிரி படங்கள்லாம் ஜாலியா பாக்குறது உண்டு. அப்புறம் இப்ப ரீசெண்டா கூட தாய்க்கிழவி பார்த்தேன். ராதிகாவோட ரசிகா மாறிட்டேன். முழு ரசிகர், ராதிகா ரசிகா. அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் பாரதி ராஜா கண்டெடுத்த முத்து, எங்க எம் ஆர் ராதாவோட பொண்ணு, அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இப்ப நான் ரசிகை இல்லைன்னு சொல்றீங்களா, படம் பார்க்கலன்னு சொல்றீங்களா, இல்ல என்ன பூமரங்கள்னு சொல்றீங்களா? நீங்களே அழகா ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. படத்தை ரசிச்ச அந்த அதோட நான் முடிச்சுக்கிட்டேன். ரைட்டா? இந்த பக்குவத்தை இவங்களுக்கு கடத்தாதது யாருடைய தப்பு? அவங்க தலைமையோட தப்பு. அண்ணல் அம்பேத்கரை பத்தி நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க தெரியாது. சொல்லுங்க. அவர் முதல்ல சொன்னாரு, போய் எஜுகேட் பண்ணு. ஆமா. அடுத்து ஒன்று சேர், அடுத்து போராடு. இவங்க ரிவர்ஸ்ல போறாங்க. டைரக்டா போராட்டம். அப்புறம் தான் வந்து என்ன போராட்டம்? இந்த இது மாதிரிதான் விஜய் என்ன உட்காந்துருக்கேன், நாற்காலில் உட்காந்தா 10,000 ரூபாய் வாட்டர் பாட்டில் யாரு பிடுங்குறதுன்னு போராட்டம் பண்றாங்களே. 10,000 ரூபாய் வாங்குறாங்களே. என்ன போராட்டம்? அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல ஏறி நிக்கிறது போராட்டம். கீழே இறங்கினா முத்தம் தரன்னு கட்சி தலைவர் சொன்னார்ல, அவன் யாரா? அவன் நான் தான் கட்சி தலைவர். மைக்கு கூட இந்த மைக் தான் இருக்கு. அவன் யாரா? அவன் ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல இருக்குது. லோக்கல் போலீஸ். அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இது திமுக திட்டமிட்டு அனுப்பின ஆளு, அதிமுக திட்டமிட்டு அனுப்பின ஆளு, பாஜக திட்டமிட்டு அனுப்பின ஆளு. தாவேகா தொண்டர் இப்படி ஒழுக்கங்கிட்டு தரங்கட்டு நாயா இருக்க மாட்டான். அந்த நாயை அப்படியே ரிமாண்ட் பண்ணுங்க. இது யார் சொன்னது அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. இல்ல கீழே இறங்க முத்தம் தரேன்னு சொன்னார்ல. நாளைக்கு எல்லாம் மருத்துவ மேலே ஏற்றி முத்தம் கட்டா என்ன செய்வீங்க? முத்தமா கொடுத்துட்டு இருப்பீங்களா? பேசுவீங்களா இல்லை மேடையில? ஏங்க என் பின்னாடி கார்ல வரக்கூடாது. வந்தா சொல்லிருக்காரு இருங்க. இப்ப முதல்ல இவர் தாவேக்கால சீட்டு வாங்கி தரணும் போல இருக்கு. இல்ல நான் என்னோட கேள்வி எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு கேள்வி கேட்டா தாவேக்கான்றீங்க, அதே இங்க இருந்து ஒருத்தவங்க தாவேக்காவை ஏத்து கேட்டா திமுகங்கிறீங்க. அப்ப எப்படி நல்ல கேக்குறது? நீங்க உங்க கேமரா ட்ரோன் ஷாட்டுக்கு எல்லாம் புரியுது. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், கார் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். லோக்கல் போலீஸ்ல ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுக்கணும். சரி, கார் பின்னாடி பைக்ல போறாங்க, ஒரு பெட்ரோல் கூட்ட தூக்கி விஜய் மேல போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒரு கட்சி தலைவருங்க செத்து போயிட்டா எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுமா? இவங்களே கொளுத்தி போட்டு, கொளுத்தியும் போட தெரியாது இவங்களுக்கு, மேலே போட்டு போய் கொளுத்தி அது நேரத்துக்கு தெரியல, இவங்களே காலி. புரியுதா? என்னோட விவாதம் என்ன அப்படின்னா, இவரு பேசியிருக்காரு, உங்க விவாதம் முடிஞ்சது. நீங்க கூட வந்தாக்க லோக்கல் போலீஸ் கைது செய்யணும். எங்க கட்சி தலைவர் பாதுகாப்பு கொண்ட பெட்டிஷன் கொடுத்தா அப்படி கழுத்தத்துக்கு மாதிரி திரும்பி கொண்டு வச்சு 2 குத்த முழுக்க விஜயோட ஸ்கெட்ச் தாங்கிறீங்களா? அவர் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறாருங்க. ப்ரோ நான் வந்து 4 மணி நேரம் மெட்ராஸ் போகணும் ப்ரோ, தரை வழியா போறேன் ப்ரோ, யாருக்கு பின்னாடி வராது போறீங்கன்னா இல்லை வாங்கடான்னு அர்த்தம். இல்லை வாங்க, ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொன்னா செய்யின்னு அர்த்தங்க. ஒரு நாள் தான் பதாய்க்கு பால் ஊத்தாதுன்னு சொல்லியிருப்பானா? அஜித்குமாரை போய் திட்டுறீங்களா? அவரை ஏங்க திட்டுறீங்க? அவர் என்ன பண்ணாரு? அவரு நீங்க ஏன் திட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவனா தானா வந்த மனுஷன், உழைச்சு வந்தாப்புல, அப்பன் தூக்கி உள்ள, எஸ்ஏசி தூக்கி உள்ள, சோபா சந்திரசேகர் தூக்கி உள்ள, பல நடிகைகள் தூக்கி உள்ள, அவரா வந்தாரு, ஒரு கல்யாணத்தை பண்ணாரு, ஹீராவை லவ் பண்ணிட்டு கிடந்தாரு காதல் கொண்ட படத்துல. அப்புறம் அந்த அம்மா விட்டுட்டு இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணாரு. அந்த அம்மா நடிக்கல, அது ஷட்டில் காக் விளையாடுறாங்க, பேட்மிண்டன் விளையாடுறாங்க, புள்ளோட்டையை பத்துட்டாரு, கார் ஓட்டுறாரு, 400 கோடி ரூபா. இவர் என்ன கேரியர் உச்சத்துல? அவர் ஒரு ரேஸுக்கு 400 கோடி ரூபாய் சம்பளம். அது மூலம் தெரிஞ்சுங்க. ரைட்டு. துபாயில மாட்டி இருக்காரு, மீது அழிச்சாங்க அவரை. ரைட்டு. பாலாபிஷேகத்துக்குள்ள வாங்க. பாலாபிஷேகம் ஏன் பண்ணலன்னு கேட்டீங்கல்ல, அவர் ஒரே வருஷம் துணிவு படத்தப்போ ஒருத்தர் வந்து செத்தான். ஆமா, அவன் செத்தவனுக்கு நான் பொறுப்புல போடாண்டு கேம்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தேவையில்லை போடான்ட்டாரு. கவுண்டமணி ஐயா சொன்ன வார்த்தையை அவர் சொல்றாரு, படான்னு பாத்தியா நல்லா இருந்தா கூட்டிட்டு போடா, ரசிகர் இங்க வர்றான்னு. அதை அஜித் சொல்லிட்டாரு, நீ போய் செத்தா கூட வரமாட்டேன். இவ்வளவு தூரம் விமர்சிக்கிறீங்க, இருந்தாலும் அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு அச்சம் இருக்குங்கிறாங்களே. கொரோனா பத்தோட இருக்கு, அச்சமா இருக்கு. கொரோனா பெருசுன்னு சொல்லிடலாமா? கடிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. எய்ட்ஸ் அப்பத்தோட இருக்கு அச்சம். இல்ல கடிச்சிருவாங்க, எய்ட்ஸ் அப்பத்தோட இருக்கு அச்சம். எய்ட்ஸ் தான் உலகத்திலே பெருசுன்னு சொல்லிடலாமா? சொல்லுங்க பதில் சொல்லுங்க. அப்படி கிடையாது, ஒரு நோய் வந்துகிட்டே தான் இருக்கு. அது மாதிரி ஒரு நோய் பயமா இருக்கு. சமுதாயத்தை கெடுக்க வந்த நோய் இது, இளைஞர்களை கெடுக்க வந்த நோய். மக்களுக்காக அவ்வளவு பேசுறாரு, கெடுக்க வந்தவங்க. என்ன மேடையில ஏறி விவசாயி, இப்ப தஞ்சாவூருக்கு போய் விவசாய பிரச்சனை பேசியிருக்காரு. ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை கடவுளுக்கு படையல் போடுற விவசாயின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை வேலை வேலையும் சொல்லுங்க. விஜய் கேளுங்க, நான் என்னோட கேள்வி சொன்னீங்க. நான் விஜய்க்காக பேச வரல, அவரு விவசாய பத்தி பேசியிருக்காரு. கஜா புயல அடிச்சு கிடந்த அப்ப அவர் அரசியல் பண்ணல, பார்ட் டைம் அரசியல்வாதி. அடுத்து ஏன்னா அவங்களை பத்தி சொல்றது ஒண்ணும் இல்ல,
இந்த வடிவேலு பேண்ட் போயிட்டு காலத்துல இருந்து எடுப்பாரு. சத்யராஜ் இப்படியும் பாரு ஆட்டப்பம் எடுப்பாரு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறீங்க, அவ்வளவு வச்சிருக்காங்க அவங்க. நாங்க இதை பண்ணிருக்கோம், அதை பண்ணிருக்கோம், மக்கள் இயக்கத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோங்கிறாங்க. மழை வெள்ளத்துல நாங்கெல்லாம் ஃபிட்ல கிடந்தோம். நாங்களும் ஃபிட்ல தான் கிடந்தோம். இஸ்லாமிய நண்பர்கள் மசூதியை திறந்துட்டு மக்களை வச்சுட்டு வெளில ரோட்ல ரெண்டு தொழுதாங்க. இதே சென்னையில. நீ எங்க போயிருந்த? வாயாத்திர கல்யாணம் பண்ண வச்சிருக்குல்ல, திறந்து விட்டியா? இல்ல அதோட நிறுத்திக்கணும். அதுதான் உனக்கு அரசியலுக்கு தொடர்பு. நீ படம் நடி, திருப்பி ஒரு படம் நடி, நான் பாக்குறேன். அது முதல்ல அந்த எப்படி அப்ப அந்த விமர்சனம் கண்ணுக்கு தெரியாது. நான் படம் பாக்குறேன். அப்ப அந்த ரசிகர் மனப்பான்மை நீ திரைக்கலைஞனா படம் நடி, நான் உனக்கு பாக்குறேன். ஆனா நீ ஆளை வந்தீங்கன்னா உனக்கு விமர்சிப்பேன். என்ன ஆளு உனக்கு தகுதி வேணும், நான் விமர்சிப்பேன். நல்லது இடத்துல பேசுவேன். சரி, இப்போ உங்களோட இதுக்கே நான் வரேன். இந்த எலெக்ஷன்ல அவர் ஓகே ஜெயிக்கல. அடுத்த எலெக்ஷன்ல ஓகே இது ஃபுல்லா அவங்க அரசியல் வயப்பட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் என்ன ஓட்டு போட்டுருவீங்களா? அரசியல் வயப்படுறது குறிப்பிட்ட வயசுக்கு வர மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஒரு ஃபீலிங் மேன். ஆமா, பொலிட்டிக்ஸ் ஒரு ஃபீலிங். ஆரம்பத்துல ஓகே தப்பு பண்றாங்க, அதுக்கப்புறம் கத்துக்கிறாங்க, நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்றாங்க, கொள்கையை மாத்துறாங்க, கொள்கையை மாத்தாம அந்த கொள்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. பண்ணா ஓகேவா? செஞ்சுட்டு வரட்டும். அப்போ கூட நான் உங்களை ஆதரிக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? எப்படி நிர்பந்திப்பீங்க? நான் நிர்பந்திக்கல. யாருக்கு பிடிக்குதோ அவங்க ஓட்டு போடுவேன். இல்ல இந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, இது கட்சி கிடையாது, தலைவரா இருக்க தொண்டர்கள் முன்னை விட பெட்டரா இருக்காங்க நான் சொல்றேன். மெச்சூர்ட் ஆகுறாங்க. எந்த வகையில? சரி தப்பா உணர்றாங்க. இது தப்பு இல்ல, கட்சி தலைவர் பண்றது தப்பு. நேற்று விழுந்ததுக்கெல்லாம் தாவேகா தொண்டர் சொல்ல முடியல, தற்குறி தான் ப்ரோ. திமுக அதிமுக நம்ம தற்குறி தான்றான். அந்த அளவுக்கு முன்னேறாங்க. நேற்று திரிசா வழிட்டு வந்து பெரும் மாற்றம். 50% பெண்களோட எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கிறாரு. அவங்க வீட்டு பிள்ளைங்களை எல்லாம் விளக்கமத்துல அடிப்பாங்க. நடிகை அழைச்சிட்டு ஒரு தப்பு இல்லைங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார். அலிகேஷன் வச்ச பிறகு தப்பு தர. நீ ஒரு திட்டு பையன், நீங்களும் நானும் சேர்ந்து நீங்க ஒரு திட்டு பையன், நான் ஒரு பெரிய ஆளு, 2 பேரும் சேர்த்து திட்டிட்டு தான் வழக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு போறீங்களா? ரைட், அப்படி வச்சேங்க. அப்போ நான் உங்களோட சேர்ந்து நான் மேடையில ஏறினேன்னா நான் ஒத்துக்கிட்டது தான் அர்த்தம். உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். பழகின பாவத்துக்கு தண்டம் கொடுக்க வேண்டியதான். அதாவது கழிச்சு போட்டு கொடுங்க. எத்தனை நாள் பழகினாருன்னு சொல்லி அதுக்கு போட்டு இராட்டு போட்டு கொடுங்க. அவரான விமர்சனமா இருக்கே. அப்படிதான் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு வேற என்ன சொல்றது? மறுபடியும் கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க. கேரக்டர் பண்ணுவாங்க. நேற்று எப்படி அழிச்சுட்டு வந்தாடி? சங்கீதாவுக்கு துரோகம் பண்ணிட்டு நல்லா ஐ ஸ்டாண்ட் வித் சங்கீதா. வேற என்ன வேணும் உங்களுக்கு? நானும் சகோதரிகளோட பிறந்தவன். ஐ ஸ்டாண்ட் வித் சங்கீதா. ஐ அக்செப்ட். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா இந்த கேரக்டர் அசாசினேஷனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி ஒருத்தவங்களை விமர்சிக்க நீ அப்படி இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கல. சங்கீதா கூட்டு போனதுக்கு பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு. நான் பேசவே முடியாது. நான் பேசுற வீடியோலாம் எல்லா சேனலும் கூப்பிட்டு டெலிட் பண்ணுங்கப்பா, அன்லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். என் சங்கீதா கூட்டு போட்டு கையை கோத்து ரேம்ப் ஓகே. சாய்க்கு சில்ட்டா மாதம்பட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு இல்ல. ஆனா மகளிர் மன்றத்தை எப்படி போடாரு? டார்லிங் ரோலிங்ல போட்டார்லிங் அப்படின்ட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு போனாரா இல்லையாங்க சுருதிய? அதுதாங்க அரசியல். அவருக்கு தெரிஞ்சு கூட இவருக்கு தெரியல. சமயக்காரருக்கு தெரிஞ்சது கூட இவருக்கு தெரியல. அரசியல் தலைவருக்கு விஜய்க்கு தாங்க, வேற யாருக்குன்னு கேட்டுன்னு இருக்கீங்க? சமயக்காரர் இருக்காருல்ல, மாதம்பட்டி இருக்காரு, சமயக்காரர் தானங்க. சமயக்காரன் என்பதை சமயக்காரர்னு மாத்தி ஒரு மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த என்ற விகிதத்தை கொண்டு வந்தது கலைஞர் இல்ல. மாதம்பட்டி தான் ரெஸ்பெக்ட் கொண்டு வந்தார். கலைஞர் கொண்டு வந்து நான் பேசுறேன். மாதம்பட்டி ஒரு சமயக்காரர் வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல போலாம், இவ்வளவு பணம் வச்சிருக்கலாம் அப்படின்னு காமிச்ச ஒரு மாதம்பட்டி பொண்டாட்டியோட போயிட்டார்ல. ஜாகிர் சாலை ஜெயிக்க முடிஞ்சதா மாதம்பட்டிய? புரியுது. இதுதான் இயல்பு. இப்ப பெட்டிஷன் போட்டதுனால விஜய் போய் கோர்ட்டை சந்திக்கணுமா இல்ல வீடியோ கான்பரன்ஸ்லயே இது பண்ணிக்கலாமா? அவுட் ஆஃப் கோர்ட்ல செட்டில்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கெல்லாம் போகாது, முடிஞ்சிடும். அதுக்குள்ள கோர்ட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல. விஜய் 200 கூட பேசியிருக்காங்க, வாங்கிட்டு அந்த அம்மா வித்ட்ரா பண்ணிக்கோ. அப்புறம் எலெக்ஷன்ல முடிஞ்சு ரகசியமா போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்குதான் இவ்வளவு விமர்சனம், அதுதான் இவ்வளவு கதை. நன்றி சார்.